ஒரு ஊர்ல ஒரு பணக்கார ஊர் தலைவர் இருந்திருக்காரு. அந்த தலைவர் ஒரு நாள் முக்கியமான இடத்துக்கு நடைபயணமா போக தனியால கிளம்பிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் போதே அவரோட செருப்பும் பிஞ்சிருது. பக்கத்திலே ஒரு சின்ன வீடு இருக்கு. அவர் அந்த வீட்டுல இருக்கிறவர் வெளியே கூப்பிட்டு கேக்குறாரு, ஐயா நான் பயணம் பண்ணி ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கேன், இப்ப என் செருப்பு பிஞ்சு போச்சு, என் செருப்பு உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு ஓரமா இருக்கட்டும், நாளைக்கு என் வேலையால விட்டு இந்த செருப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு. அந்த சின்ன வீட்டுல இருந்தவர் சொல்றாரு, ஐயா நீங்க இந்த ஊர் தலைவர் எவ்வளவு பெரிய பணக்காரரு, உங்களோட செருப்பு எங்க வீட்டுல இருக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு. அதோட அந்த ஊர் தலைவரும் அவரோட செருப்பு அந்த வீட்டுக்கு வெளியே ஓரமா விட்டுட்டு அவரோட பயணத்தை தொடர்றாரு. அடுத்து ஒரு 6 மாசம் போகுது. அந்த ஊர் தலைவர் ஒரு நாள் திடீர்னு இறந்துறாரு. அந்த ஊர்க்காரங்க அவரோட உடம்பு அடக்கம் பண்ணலாம்னு எடுத்துட்டு போறாங்க. போற வழியில திடீர்னு மழை பெய்யறனால மழை நின்றதுக்கு அப்புறம் போலான்னு ஒரு வீட்டுக்கு வெளியே ஒதுங்குறாங்க. திடீர்னு அந்த வீட்ல இருந்து ஒருத்தர் வெளியே வந்து, இறந்த உடலை என் வீட்டுக்கு வெளியே வச்சிருக்க கூடாது, முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க அப்படிங்கிறாரு. அவர் யாருன்னா அந்த தலைவர் செருப்பு ஒரு நாள் ஒரு வீட்டுல விட்டு போனார்ல அவர்தான். இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, பணக்காரனா இருக்கும்போது நம்ம செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்கு இருக்காது. உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.